கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களோடு இந்த நாளில் என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை நீர் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம செய்திகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், எப்படின்னா பேக் டு த பேசிக்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு கட்டடம் இருக்குது, அதை நம்ம கட்டியிருக்கிறோம். அந்த கட்டடத்தை கட்டி வருகிற பொழுது அடித்தளம் சரியாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆயிரும்? அந்த அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மேலே நம்ம நிறைய கட்டலாம், நிறைய கத்திரிக்காய் ஊழியம் செய்யலாம், நிறையா கொடுக்கலாம், கத்திரிக்காய் எவ்வளோ காரியங்கள் எழுப்பி பிரகாசிக்கலாம். ஆனால் அடித்தளம் சரியில்லாவிட்டால் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்? அதை ஆடி அசைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால நான் என்ன அதனால ஆண்டு அடிச்சோன்னா, அந்த ஆரம்பத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை, அடிப்படையான காரியங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அல்ல நினைவு கொள்ள வேண்டிய காரியங்களை திரும்பவுமாக உங்களுக்கு வற்புறுத்த வேண்டும் என்று அவர் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த சவுண்ட் வச்சுருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது லைன் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் அலசி ஆராய போகிறீங்க. நான் அடித்தளம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சரியாக அமைத்திருக்கிறோமா என்று. ஹல்லேலூயா. ஏன்னா அநேக புதிய விசுவாசிகள், புதிய ஆத்மாக்கள் நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் சில காரியங்கள் அடிப்படையான காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால அதை பற்றி நான் காரியங்களை சொல்லலான்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்ய முடியாது? நமக்கு வாழ்க்கை இல்லை, இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 14:6 எடுத்து வாசிக்கலாமா? அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க அனைவரும் வந்திருக்கிறீங்க. அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்திருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லியிருக்கலாம், இல்ல பிரச்சனைகள்னால நீங்க யாராவது அணி கேட்டிருக்கலாம், இல்ல வியாதிகளோடு சபைக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க எப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தாலுமே அது என்னது? ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு புதிய வாழ்க்கையா இருக்கிறது. ஏன் நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் நம்ம ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம் இல்லையா? எதுக்காக வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா, நான் ஒரு பாவி, என்னால் என்ன செய்ய முடியாது, என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்ன செய்யணும்? புதிய மனுஷியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக வந்திருக்கும் போது என்னன்னா, பல பிரச்சனைகள் இருக்கும். பாவ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அல்லது நோய் இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எந்த காரியங்களாக இருந்தாலும் நம்மளால எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்து முடியாததுனால என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையின் ரட்சகராக இருக்கிறார். அவரே நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை முன்னேறி கொண்டு வர ஆண்டவரை மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு விசுவாசிச்சு நம்ம என்ன செஞ்சிடும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க. உங்களோட அனுபவங்களை ஏசுறது எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? டெய்லி சர்ச்சுக்கு வரனால கிறிஸ்தவர்களாக முடியாது. கிறிஸ்தவர்களாக நம்ம எப்போ ஆகிறோம்? நித்திய வாழ்க்கை பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம எப்போ தகுதி உள்ளவங்களா இருக்கிறோம்? தினந்தோறும் சர்ச்சுக்கு வரதுனாலயா? எதனால இப்போ பரலோகத்துக்கு போக முடியும்னு எப்படி நம்ம நம்புறோம்? ஆமே. அப்போ நீங்க சபைக்கு நிறைய பேர் வரலாம், பொழுதுபோக்குக்காக வரலாம், ஃப்ரெண்டை பார்க்க வரலாம், இப்படியே வரலாம். அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களான்னா சொல்ல முடியாது. அப்போ எப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புதிய மனிதர்களாக மாறியவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் ரட்சிப்பு. நீங்க நிறைய பேர் ரட்சிப்பெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, நல்ல ஆண்டுகள் இருக்கீங்க. ரட்சிப்புல புதிதாக வந்த நண்பர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் சொல்றேன். அவங்க இப்பதான் புதுசாக ஞானஸ்நானம் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது எப்போ ஞானஸ்நானம் எடுத்து வந்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்த நாளை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போறோம்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஞானஸ்நானத்துக்கு பல வகை ஞானஸ்நானம் இருக்கு. சில ஒரு வகையான ஞானஸ்நானம் என்னன்னா,
மேரேஜுக்கு பேசியிருப்பாங்க. அந்த அவர்லாம் ரசிக்கப்படாதவராக இருப்பார். நான் சொல்லாரு அந்த பொண்ணை திருமணம் பண்ண கிறிஸ்தவங்க தான், அப்போ நான் கிறிஸ்தவன் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்து பேர் மாற்றம் செய்து கிறிஸ்தவம். அதெல்லாம் பரவத்துக்கு போக முடியாது. அப்போ எப்படி தான் வந்து போக முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக சொந்தமாக காப்பாற்றுகிறவராக, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காப்பாற்றுகிறவராக, வழி நடத்துகிறவராக என்ன ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரலோகம் செல்ல முடியும். அப்போ இப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னது புதிய மனிதர்களாக மாறுகிறார்கள். அந்த வசனத்தை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2:17. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேகரைப் போல நாங்களும் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமலும் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? கையில் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பழைய மனிதன் ஒழிந்து விட்டான், புதிய மனிதன் ஆளுகிறான், புதிய மனிதன் வாழ்கிறான் என்று சொல்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? பழைய சுபாவங்கள் மறைந்து விட்டன, இப்போ புதிய மனிதனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்புதல் அப்படின்னா ரட்சிப்பு மனங்கள் என்னது? பழைய வழியில கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருந்த பழைய மனிதன் என்ன செய்யறான்? இப்போ புதிய மனிதனாக மாறி புதிய பார்வையோடு கூட திரும்பி இயேசு பக்கம் பார்க்கறதா மனம் திரும்புதல். நம் மனம் வந்து எங்க தெரியுது? மனம் போன போக்கில இருந்து கர்த்தர் பக்கமாக திரும்புறது என்னது? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்குது? ஹல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் வந்து புதிய அனுபவம், அந்த புதிய மனிதனாக மனம் திரும்பி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? புதிய மனிதர்களாக மாறி இருக்கிறோம். இப்பொழுது என்னன்னா நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு என்னன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். அதை வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கலாமா? இதெல்லாம் முக்கியமான வசனங்கள், நீங்க அதை தியானம் பண்றதுக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப முதல் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம். அதுல வந்து என்ன உங்களுக்கு முதல் அனுபவத்தில் நீங்க என்ன ஆகுறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு என்னது? ஒரு குழந்தையை போல, புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல புதிய பிள்ளையாக, அதுவும் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க மாறுறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களா தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. கையில் போய் தலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இப்போ மற்றவங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறலாம். சரி, அவ மாறாதவங்க சீக்கிரம் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுறது முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது. எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? யோவான் 12:1-12 படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்காங்க, மாறுகிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்க எல்லாம் என்னது? ஒரு புதிய பிள்ளைகளாக நீங்க பிறந்திருக்கீங்க. நீங்க பிறந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து 1 பேதுரு 2:2 நீங்க வந்து என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைய வேண்டும். முதலாவது அனுபவம் கர்த்தருடைய பிள்ளை. ஓகே. இரண்டாவது அனுபவம் என்னது? வளர்ச்சி. ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறந்திருக்கு, அதுல இருந்து சின்ன பிள்ளை நீங்க எல்லா வேலையும் அதுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் பெருசாயிடுச்சு, பெருசான பிறகும் அது வந்து இன்னும் அம்மாவையே பார்த்துட்டு அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு 6 வயசு 10 வயசு ஆச்சு வைங்க, இன்னும் அம்மா நீங்கள் தான் வந்து எனக்கு குளிச்சு விடணும், அம்மா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும், அம்மான்னு சொல்லிட்டு படுத்த படிக்கல இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? என்னடா 10 வயசு ஆச்சு இன்னும் படுத்த படிக்கிறது எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அவன் நடக்க முடியாதவனா ஊனமுற்ற பிள்ளையா இருந்தாங்கன்னா நம்ம தான் என்ன செய்யணும்? நடத்தும். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் வந்து வளர்ச்சி அடையாவிட்டால் நம்மளும் எப்படி இருக்கும்? ஒரு ஊனமிற்றவர்கள் மாதிரி தான். அப்படி இருக்க யாருக்கா விருப்பம் இருக்கா? படுத்த படிக்கல இந்த அம்மா வேலை உடல் ஊனமிற்ற பிள்ளைங்க அப்படி இருக்கும் இஷ்டம் இல்லை தானே? அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர வேண்டும். சரி, இப்படி வளருதுன்னா எப்படி வளர்ச்சி அடைகிறது?
எப்படிங்க தெரியல? தெரியுமா எப்படி வளர்ச்சி அடை கிறிஸ்துக்குள்ள வளரணும்? செகண்ட் ஸ்டெப் எப்படி வளர்ச்சி அடையணும்? உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனம் வாசிக்கிறதுனால கர்த்தருக்குள்ள என்ன சொல்லலாம்? வாசிக்கலாமா? வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருக்கும். அப்ப நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமக்கு வேத வசனம் தேவைப்படுகிறது. திருப்பியும் 1 பேதுரு எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருப்பி வாசிப்பார். அப்போ நம்ம ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வளர வேண்டும் என்றால் நம்ம எதையெல்லாம் ஒழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க பிரதர். சகல துர்க்குணத்தையும் துர்க்குணம் பாருங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அன்பு காட்ட தெரியாது. எல்லா விஷயத்திலையும் போட்டி பொறாமையோட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி என்ன செய்வாங்க? நான் சொல்கிற காரியம் தான் கரெக்டுன்னு சாதிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க வெளிப்படுத்துகிற குணங்கள்லாம் எப்படி இருக்கும்? பெருமையும் மேட்டுமையுமா இருக்கும். துர்குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகி புதிதாக பிறந்த குழந்தைகளாகி நம்ம என்ன செய்யணும்? துர்குணத்தை விட்டு விட வேண்டும். 2வது சகலவித கபடம். கபடம்னா நல்லது மாதிரி நடிக்கிறது. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? கெட்ட குணங்கள் இருக்கும். அதுதான் கபடம். ஸோ அந்த கபடத்தையும் ஒழித்து விட்டு நம்ம எப்படி இருக்கணும்? உடைத்து விடணும். அடுத்து வஞ்சகங்கள் அடுத்தவங்களை எப்படி நம்ம வீழ்த்தலாம்? இப்போ ஒருத்தவங்க நல்ல ஒரு நிலையில பிரகாசமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்த்து நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்களை போல அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்னா அவர்களை போல மாற நான் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு பிரதர் இப்ப நல்லா பாடுறாருன்னா அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யும்? பொறாமப்பட்டா அது கெட்ட குணம். அப்போ என்ன செய்வோம்? என்ன சொல்லத்தோனோ அவங்கள என்ன செய்கிற காரியங்களாம் குறை கண்டுபிடி, செய்கிற காரியங்கள்லாம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி, செய்கிற காரியங்களெல்லாம் அவங்கள பற்றி இதாக சொல்லி இது பண்ண தோணும் இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்க அதாவது அவங்கள இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வளர்ச்சி அந்த பிரதர் போல் எனக்கும் பாடணும்னு ஆசை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பாடல்களை பாடி வசனங்களை பாடல் பிரதர் அருமையான ஒரு பாடல் கற்றுக்கிட்டு இந்த சீடு பாட்டு நான் கேட்டுருக்கேன். அது மாதிரி பாடல் ஓஷித்த பாடல் நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவர் பிரதர் பாடினாங்க. பாடலை பாடி அவங்க பாடுவாங்க. அப்போ அந்த பாடலை கேட்டு அவர் பாடி ப்ராக்டிஸ் பண்ணாலும் பாட முடியுது இல்லையா? அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். என்ன செய்வோம்? அடுத்தவங்க பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க இப்படி இருக்காங்களே நினைப்போம். ஆனால் அதுக்கு எவ்வளோ முயற்சியை நம்ம எடுத்து அது மாதிரி மாறணும் நினைக்க மாட்டோம். இப்படி செய்யக்கூடாது. அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அதே போல மாற நம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். இல்லையா? சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறாமைகள் ஏன் வருது? அதான் இப்போ நான் சொன்னதுதான் அந்த பொறாமைகள்ல இருங்க கொஞ்சம் ஆமே. அப்போ பொறாமை இருவர் அந்த முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அது மேலே மேலே ஃபர்ஸ்ட் இருக்குங்க, அந்த மேலே அதை நேராக வைக்கிறங்க. அப்போ கொஞ்சம் எக்கோ எல்லாம் பார்த்து வச்சுப்பேன். அப்போ நம்ம புதிதாக பிறந்த குழந்தைகளாக முதல் ஸ்டெப்ல 2வது வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்னன்னா வேத வசனத்தை படிக்க வேண்டும். இப்போ வேத வசனத்தை படிக்கும் போது சில மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுகிறது. என்னன்னு இப்போ பிரதர் சொல்றாருல, பொறாமைகள். அப்போ நம்ம பொறாமை கொள்வதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? அவர்களை போல அவர்களை ஏன் பொறாமை கொள்றோம்னா அந்த பாயிண்ட், அந்த குணம் அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை அடைவதற்குள்ள வழிகளை நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி, பொறாமை. அப்புறம் சகலவித புறங்கூறுதலும் அதே மாதிரி தான். இப்போ இந்த புறப்படுறதால அவங்கள பற்றி புறப்படும் அவங்களை பற்றி ஏதாவது குறைகள் இருக்கா அதை சொல்லுவோம்னு சொல்றது. அப்போ புறங்கூறுதலும் நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது இல்லை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். எனவே சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். அப்புறம் நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சாயிருங்க. அப்படின்னா என்னன்னா திருவசனம் நம்மை வளர்க்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நம்ம எப்படிப்பட்டவர்கள் வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் அதுக்கு என்னதான்? வேத வசனம். வேத வசனம் தான் வளர்ச்சி அடை வைக்கிறது. இன்னொரு வசனம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நிகரான சில வசனம் தெரியுமா?
வேதத்தை படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வேத வசனம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு உதவுகிறது என்பதற்கு வேற ஏதாவது வசனங்கள் தெரியுமா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்னன்னா மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ நம்ம சரீர பிரகாரமான மனிதன் இருக்கிறோம், ஆவிக்குரிய மனிதன் ரெண்டு நமக்குள்ள இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் வந்து சரீர பிரகாரமான மனிதன் நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கு வந்து வேத வார்த்தைகள் வேத வசனங்கள் தான் என்னவா இருக்குது, உணவாக இருக்கிறது. அதனால ஆண்டு சொன்னாரு மனிதன் இந்த அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பானா, அது வந்து நம்ம ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி எடுப்பதற்கு வேத வசனம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்ப அந்த வேத வசனத்தை நான் ஒரு பாட்டை சொல்லியிருக்கேன். இப்போ வேத வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத வசனத்தை வந்து நம்ம எப்படி வந்து படிக்க வேண்டும்? அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து காலையில் ஒரு 15 நிமிடம் 10 நிமிடங்கள் நீங்கள் செலவழிச்சு, இல்லைன்னா டைமில் தான் 15 நிமிடங்கள் செலவழித்து நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். ஈவினிங்கில் அதே மாதிரி 15 நிமிடத்தை வேதத்தை வாசிக்க பயன்படுத்திக்கலாம். வேதத்தை வந்து நீங்கள் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, முதலாவது வந்து கேட்பதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து அது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இப்போ வந்து வேத சர்ச்சுக்கு வரீங்க, வேத வசனம் கேட்குறீங்க, யூடியூப்லாம் போய் ஏதாவது போய் மெசேஜை கிளிக் பண்ணி மெசேஜ் கேட்டீங்கன்னா அது கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது ஒரு ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சியடைய உதவி செய்கிறது. இரண்டாவது வேதம் வாசிப்பது. வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிடங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து வேதத்தை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஒரு அதிகாரம் 2 அதிகாரம், நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்க 5 நிமிடங்கள் ஆகும். மேபி நீங்கள் நல்லா புரிஞ்சு வாசித்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிடங்கள் ஆகும். வேதத்தை ஒரு அதிகாரத்தையோ 2 அதிகாரத்தையோ நீங்கள் என்ன செய்யலாம், டெய்லி வாசிக்கலாம். அப்போ அதன் மூலியமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வசனங்கள் இருந்தால் ஒரு நோட்டை கட்டாயமாக வச்சுக்கோங்க. நம்ம ஆலயத்துக்கு வரோம் போகிறோம் வேத வசனங்கள் கேட்கிறோம், அப்படி இல்லாமல் அடிப்படை இப்போ இருந்தது அடிப்படை நான் சொல்றது அனைவரோட வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த அடிப்படை காரியங்கள் நிறைய பேர் காரியங்கள் இருக்காது. அதுக்கு ஆண்டு பேசுவார். அதனால நீங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையுதுன்னா என்ன செய்யணும், ஒரு நோட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டில் அல்லது சர்ச்சை கொண்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எழுதி வச்சு இன்னைக்கு தேதி போட்டு அந்த சங்கீதம் 1:1 அண்டர்லைன் பண்ணி ஏதாவது பிடிச்ச வசனம் தான் 1:3 அப்படின்னு வசனத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நேரம் தான் அந்த வசனத்தை எழுதிச்சு தியானிக்கலாம். ஸோ அப்போ வந்து முதலாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைகிறான். இரண்டாவதாக வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைகிறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது நான் சொல்லலாம் அந்த மாதிரி எழுதி வச்சு நீங்கள் படிக்கலாம். மூன்றாவதாக என்னன்னா அதை வந்து நல்லா ஆழமாக படிக்கிறது. இது வந்து வாசிக்கிறது, முதல்ல கேட்கறது, ரெண்டாவது வாசிக்கிறது, மூன்றாவது வந்து படிக்கிறது. அப்படின்னு என்னன்னா நீங்கள் வந்து அதை வந்து நல்லா இன்னும் ஆழமாக படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் சாயந்தர நேரங்கள் ஈவினிங் டைம்ஸில் எப்போது நேரம் கிடைக்கிற பொழுது அந்த வசனத்தை வந்து நீங்கள் இன்னும் ஆழமாக படிச்சு பார்க்கலாம். இது எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதுல இருந்து என்னோட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அது கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் இதில் என்ன இருக்கு என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம். அப்போ என்ன செய்யும், நல்லா இன்னும் என்ன செய்யும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஸ்டெப் இருக்கு. என்னன்னா வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த வேத வசனம் முக்கியமான வசனங்களை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயிட எல்லாம் புதிதாயின. இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும்போது நம்ம வந்து படிக்கும்போது மனப்பாடம் பண்ணின வசனங்கள் தான். அதனால பார்க்காமையே டக்குன்னு வருது. அதே மாதிரி நிறைய வசனங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான், சங்கீதம் 34 இருக்கு. இப்படி சில வசனங்கள் வந்து நீங்க வந்து முக்கியமான வசனங்களை நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணலாம். இந்த மனப்பாடம் பண்ணுகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைகிறான். அது வந்து ஒரு வசனத்துல படிக்கலாமா, சங்கீதம் 119:11. இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை ஆண்டு சொல்ற ஒரு காரியமா இருக்குது. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப இருதயத்துல வாக்கை அவருடைய வார்த்தையை வைத்த பொழுது அவன் பாவம் செய்யாமல் அது பாதுகாத்துச்சான். அப்ப என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம படிச்சு அதை நம்ம மனப்பாடமா வச்சிருந்தோம்னா டக்குனு பாவமான செயல்கள் இருக்கும் பொழுது அந்த வசனம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், பாப் பண்ணி அப்படி நிற்கும். இந்த வசனம் ஞாபகம் உங்களுக்கு இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நமக்கு ஆண்டோட வசனங்கள் நம்மோட பேசும். அதனால அதன் மூலியமாக நம்ம பாவத்திலிருந்து என்ன செய்யலாம், நம்ம தடுத்து கொள்ளலாம். விடுதலை நம்ம பாவம் செய்தால் அப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம இந்த அப்போ வார்த்தைகள் நம்முடைய மனதில் வந்து பதிந்து இருக்க வேண்டும். இல்லையா பாருங்க, ஒரு குடும்பத்தில் வந்து
தகப்பனாக இருக்கிறாரு, அவருக்கு வேண்டிய சில கடமைகள் இருக்கு இல்லையா? தாய் தகப்பன் அவங்க எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கும். அப்போ சில காரியங்கள் இருக்கும் பொழுது அதை செய்யாமல் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து அவருக்கு இப்போ வந்து அப்பாவுக்குள்ள காரியங்களை தகப்பன் வைங்க, தகப்பனுக்குள்ள காரியத்தை வந்து அவருக்கு வந்து ஒரு பென்ஷன் இந்த மாதிரி காரியம் வச்சா அதெல்லாம் நம்மளே எடுத்துக்கிறது, அவருக்கு ஒன்றும் செய்யறதில்ல, அந்த காரியம் செய்யறதில்ல, இந்த மாதிரி வந்து இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கட்டாயமாக ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? தகப்பனை கவனிக்கணும். அப்போ தாய் தகப்பனை கவனிக்கணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனையும் கவனிக்கிறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், நீ சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படி உன்னை வந்து என்ன செய்வேன், உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அப்போ இந்த வேதத்தை வாசித்தாதான், அது மனசுக்குள்ள இருந்தாதான் அவங்க தவறு செய்யும் பொழுது தப்பு அப்பாவை நன்றாக நம்ம கவனிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு. ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு? நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய காரியத்தை பைபிள் படி நம்ம ஒபே பண்ணல, கீழ்ப்படிலன்னு சொல்லி என்ன சொல்லி ஞாபகம். இப்போ வேத வசனங்கள்லாம் முக்கியம் தானே? அப்போ நீங்கள் முக்கியமாக வேத வசனங்களை படிக்கிற பொழுது நல்ல வசனங்களை அண்டரில் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைவான். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். வசனங்கள் தெரியாதனால நீங்கள் கடைப்பிடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருண்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இந்த பிள்ளைய தகப்பனை கவனிக்காதவங்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் இல்லை. நான் சில குடும்பங்களை பார்க்குறேன், ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் மறைச்சு நீ எவ்வளோதான் நீ வந்து சொத்தையும் அதையும் நீ திருடி எடுத்தாலும் உனக்கு எவ்வளோதான் எடுத்தாலும் ஆசீர்வாதமே இல்லை. அதே நேரத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த தகப்பனே தாயும் ஒரு கவனிச்ச சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை, புருஷன் இல்லை, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கஷ்டமான ஒரு குடும்பம் தான் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் கூட என்ன சார் கர்த்தர் அவங்க உயர்த்தி அப்பாவையும் அம்மாவையும் கழிக்கிறனால நல்ல வாழ்க்கை, அவங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, அமெரிக்காவில் மேரேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அப்பா அவங்க அம்மாவை கழிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்தில் போட்டிருக்க வசனத்தின்படி அவங்க நடக்கிறாங்க. தாய் தகப்படி கனபடி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. அப்போ செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவையானது வேத வசனங்களை மனப்பாடம் செய்வது. அடுத்தது வந்து மெடிடேட் பண்ணுறது. மெடிடேட்னா என்னன்னா தியானம் செய்கிறது. இப்போ சில நேரங்கள் நீங்கள் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வசனம் இருந்துச்சுன்னா நீங்க அதை யோசிச்சுட்டே சமையல் பண்ணும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ இந்த மாதிரி ஏன் காரியம் நடக்குது, ஐயோ கர்த்தர் வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கையில சோதனை கொடுக்குறாரு, இப்படி கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறாருன்னு யோசிச்சுட்டு நீங்க வந்து தவறான யோசனை வந்துட்டு நீங்க வந்து சமையலோ மற்ற காரியங்களோ செய்வதற்கு பதிலாக அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நினைச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா? கர்த்தரையே நம்ப வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலை வந்து கர்த்தர் வந்து நல்லவராக இருக்கிறார், நன்மைதான் செய்வார். அன்றையும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வசனம் சொல்கிறபடியா எனக்கு இந்த காரியம் நன்மைக்கே நடக்கிறது என்று என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் போது எல்லாரும் வேத வசனங்கள் என்ன செய்யுது? உங்களுக்கு ஞாபகத்துக்கு டக் டக்குன்னு வருது இல்லையா? அதனாலதான் வேத வசனங்களை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தியானிக்கணும். ஒரு வசனம் ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணா கூட அது எவ்வளோ கிரேட். எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அப்புறம் 30 வருஷம் இந்த மாசத்துல மனப்பாடம் பண்ணிட்டேனான்னு உங்களுக்கு தோணும். அதனால இதெல்லாம் வந்து அடிப்படையான காரியங்கள். இதெல்லாம் நீங்க வந்து செய்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைவான், உங்க வாழ்க்கை பிரகாசமானதாக மாறும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து பைபிளை பற்றிய காரியங்கள். இப்போ நான் எத்தனாவது சொன்னேன்? அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் வேதம் வாசிக்கணும். 2வது வந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குரல், ஆண்டவருடைய குரலை வந்து நம்ம பைபிள் வேத வாசிக்கிற மூலமா ஆண்டவர் பேசுறது நீங்க கேட்குறீங்க. ஆனா ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நீங்கள் அந்த வேலை செய்வீங்க, இந்த வேலை செய்வீங்க, அவர் உங்கள் சத்தத்தை கேட்கணும் பாப்பாரு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ இந்த பிரச்சனை இருக்கே, இது எப்படி தான் செய்யணும், ஐயோ இந்த ஆள் இப்படி பிரச்சனை ஒன்றாரு, அது இதே புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் உத்தத்தை கவனிப்பார். ஏதாவது பேசுவாங்களா மாதிரி ஒன்றுமே கேட்கும். என்ன செய்யணும்? பேசுறதுனா ஜெபம் தான் பேசும். ஒரு இடத்துல போய் எப்பயுமே ஒரு இடம், குறிப்பிட்ட இடம் வச்சுக்கோங்க ஜெபத்துக்கு, மிகவும் நல்லது. அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரங்களை கூட கத்துட்ட ஒரு நேரம் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் 6 மணிக்கு 5 மணிக்கு 5:45 to 6 நான் வந்து ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெப நேரமாக வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து நீங்கள் ஜெபிக்கிறது தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அடுத்த ஆவிக்குரியமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன ஆகாது, அந்த வீடு அசையாமல் நிலைத்திருந்தது என்ற வசனத்தின்படி நம்முடைய வீடானது கற்பாறையாக இயேசுவின் மீது கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே
அந்த காரியத்தில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ ஜெபிக்கிற பொழுது என்னென்னா நிறைய வகையான ஜெபங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம், நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கலாம், அப்புறம் வந்து சிலது வந்து மற்றவர்களுக்காக மன்றாடலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ஜெபத்தில் பகுதிகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற பொழுது காலையில் எழுந்த உடனே முதல் கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு மேபி 1 நிமிஷம் ஆகும், 60 செகண்ட் சுற்றிட்டு வருது இல்லையா, அதுக்குள்ளே ஒரு 30, 40, 50 தடவை கர்த்தரை துதிச்சிடலாம் இல்லையா. நீ நல்லவர் வல்லவருக்கு எங்கள் வாழ்க்கையில் கிருபை நிறைந்தவர் நன்றி அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கணும் இல்லையா. அப்போ ஆண்டவரை துதிக்கணும். துதிச்சிட்டோன்னே நீங்கள் என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே நான் வந்து நேற்று தினத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் செஞ்சு ராத்திரியே அதெல்லாம் அறிக்கையிட்டு தூங்குறது ரொம்ப பெட்டர். பொதுவாக ராத்திரி இரவு நேரத்தில் தூங்கும்போது அதானே சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இந்த தப்பான காரியம் செஞ்சுட்டேன், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், அடுத்தவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், நல்ல பிள்ளையாகணும், கோபமாக பலபடன் வருது அதெல்லாம் குறையணும் அப்படின்னு நல்ல காரியங்கள் என்ன சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் தூங்கும்போது ஆண்டுகிட்ட ஜெபிச்சுட்டு சொல்லிட்டு பாவரிக்கை செய்துட்டு தூங்குறது நல்லது. காலையில் எழுந்திரிச்ச பிறகும் கர்த்தாவே நீங்கள் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தீர் நன்றி அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் மனசில் உறுத்துச்சுன்னா அதை சொல்லி நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டுகிட்ட பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அது 1 நிமிஷம் ஆகும். ஏன்னா பாவம் நீங்கள் அறிக்கை செய்யறாலும் அவர் மன்னிக்கிறார், ஏற்கனவே மன்னிச்சுட்டா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட நன்றி செலுத்தி நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அடுத்த தடவை அதிக குறைகள் பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் நீங்கள் பார்க்க முடியும். பாவமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவம் திருப்பி செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டு உணர்த்துவதில்லை, இது வந்து பாவம், இதுல இருந்து வெளியே விடுபடணும், இதுல இருந்து எப்படி வெளியில வருது, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக வந்து நீங்க வந்து இன்டர்செஷனும் நீங்களும் ஜெபிச்சு முடிச்சிட்டீங்களா, கர்த்தர் துதிச்சிங்க, பாவரிக்கை செஞ்சீங்க. அடுத்ததாக இன்டர்செஷனா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, சபைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க நண்பர்களுக்காக, குறிப்பிட்ட யாருக்காவது ஜெபிக்கிறதா ஜெபிக்கலாம். கட்டாயம் உங்கள் மனசில் போதும் என்ன வரும், மனைவி, கணவன், மனைவி, அடுத்து பிள்ளைகள்லாம் டக்கு டக்கு நினைவுவாங்க. எல்லா பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ல, அவங்கள கர்த்தர் வந்து பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்தணும்ல. அதனால பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 12 வயது ஆனதுக்கப்புறம் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லிக்கலாம், வேத வாசிக்க சொல்லிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சும்மா படிக்கதான் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சாத்தானே செய்யணும், ரெடி ஆயிடணும். 12 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து 12 வயதில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, வேத பாரகரோடு பேசினார். அவர் சிறு குழந்தை இருக்கும்போது அப்பா உதவிச்சிருந்தார். ஆனால் வயது 12 ஆன பிறகு என்ன செய்துட்டு இருந்தாராம், அவர் வந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாரு. அங்கே போய் ஒரு சபைக்கு போனாரு. அந்த சபையில் இருக்கிற போதவர்களோடு என்ன செஞ்சாரு, டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி வேத அறிவு வளர்ச்சி எடுக்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அப்பா அம்மா சர்ச்சை முடிஞ்சிச்சா அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் இவரை காணோம். இவர் என்ன செய்துட்டு இருந்தாரு, அவரோடு வந்து அவருடைய வேலை வந்தது, அவருடைய காரியம் வந்தது. அது மாதிரிலாம் 12 வயதுலலாம் ஒரு குழந்தைகள் வந்து வேதத்தில் நல்லா படிக்க செபிக்க ஆர்வம் உண்டாகி வேண்டும். அல்லேலூயா. அதனால நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினைச்சணும், ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் உங்கள் கரத்திலே கொடுக்குறேன். அந்த பிள்ளை பேர் சொல்லி என்ன சொல்லணும், இப்போ கிறிஸ்டி ஒலிவேனா, கிறிஸ்டி ஒலிவேனுடைய சிந்தனைகளை கர்த்தாவே நீங்கள் ஆட்கொள்வீராக. நிறைய பேர் வாழ்க்கையில் தவறுவதற்கு காரணம் என்னது, சிந்தனை. உங்களுடைய சிந்தனை எப்படியோ அப்படியே நீங்கள் இருக்கீங்க. சிந்தனைகளை வந்து நம்ம நல்ல சிந்தனைகள் கெட்ட சிந்தனை வந்து நம்மளை வந்து புத்தகங்கள் படிக்கிறதுனால மற்ற காரியங்கள், இப்போ நல்ல புத்தகங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது நல்ல நினைவுகள் நல்ல சிந்தனைகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கெட்ட புத்தகங்கள் மற்ற தேவையில்லாத காரியங்கள் பார்க்கிற பொழுது இன்னும் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளாக வரும். இப்போ இந்த சிந்தனைகள் என்ன செய்யணும்னா ஆண்டவர் வந்து ஆட்கொள்ள வேண்டும். உங்களுக்காகவும் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து அறியாமல் ஒரு நண்பரோட பேசுவாங்க, அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவாங்க. அவங்க ஏதாவது தவறான கருத்தை சொல்லுவோம், அப்படியா இருக்குமோ நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க வந்து பாதுகாத்து ஆண்டவர் உங்களுடைய சிந்தனை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்ல பொழுது அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க மண்டையில் நுழையாது. எப்படி கணக்கு பாடத்தில் வந்து கணக்கு புரியாத பையனுக்கு டீச்சர் எத்தனை தடவை தான் சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகாது, மண்டையிலே நுழைஞ்சிச்சா அப்படின்னு, ஆமாம் டீச்சர் இப்போதான் பொதுக்குள்ள நுழைஞ்சிச்சு சொன்னா. என்னன்னு பார்த்தா அந்த எலி வந்து உள்ள அந்த பொதுக்குள்ள நுழையுதா வெளியே போது நுழையுதா அதையே பார்த்துருக்கோம். அது ட்ரைவல் உள்ள நுழைஞ்சிருக்கு, அதைத்தான் பார்த்துட்டு தானே தவிர மேத்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுத்த அந்த மேத்ஸ் என்ன செய்ய அவன் கவனிக்கல. ஏன்னா அது அவன் மண்டையில் ஏறல இல்லையா. அதே மாதிரி இது வந்து நல்ல காரியம் வந்து அவன் தலையில் ஏறாம போச்சு, ஏறணும். ஆனால் அதுக்கு பதிலாக இதே நீங்கள் நெகட்டிவாக நினச்சிப்பாங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய நண்பர்கள், இவங்க பல ஊடகங்கள் அவங்கள தவறாக வந்து தவறான வழிக்கு இட்டு செல்லணும்னா அந்த சிந்தனை கொடுத்தாலும் என்ன செய்யுது, அவங்க மண்டையில் நுழையவே நுழையாது. அதுக்கு பதிலாக என்ன வரும், ஆண்டவருடைய காரியங்கள் தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைங்க வந்து அப்படிதான். என்னோட பிள்ளைனா 15 வயதாவது நல்லா பாடுறது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கிறிஸ்டி அங்கே இந்தியாவில் இருக்கும் பொழுது ஒரு 15 வயதுல வந்து எழுந்து பிரவாசிக்கிறதுனால இது வந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்குது எப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த 15 வயதுல வேற மாதிரி இருப்பாங்க, வேற இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இது பாடலை படி மனப்பாடம் பண்ணி அது இது மாதிரி இதுலேயே இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஆச்சரியம். அதே மாதிரி அது அவ்வளோ பேசினாலும் அவ்வளோ அருமையாக காரியங்கள் தேவனுடைய காரியங்களை பற்றி பேசுவோம்.
அம்மா இவங்க பிரசங்கம் பண்ணாங்களே இது தப்பு, ஏன் இவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்க முடியாதனால தான் அந்த பாவத்தில் இருக்காங்க, அவங்க கண்டிச்சு பேசக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அவங்களுக்காக, இப்படிலாம் வந்து சொல்லுவான். நிறைய காரியங்கள் எனக்கே புரியாத காரியங்களும் அவன் சொல்லுவான். எப்படி தெரிஞ்சுன்னா அவங்க வந்து அந்த ஊடகங்கள்ல தவறான காரியங்களை பார்க்கறது போல ஊடகங்கள் வழியாக வேத வசனங்கள், சில பாஸ்டர்ஸோட பிரசங்கங்கள், சில சிஸ்டர்ஸோட ஒர்ஷிப்பு, இதை அதுன்னு பார்த்து 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 அதுலேயே அவங்க ஊறிட்டாங்க. ஸோ நம்ம என்னத்தை வந்து நம்ம பிள்ளைங்களை விதைக்கிறோமோ அதுதான் லட்சம் இல்லையா? இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த காரியங்களை நீங்கள் ஜெபிக்க பொழுது கட்டாயமாக உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நம்ம அழைத்து வரோம் போகிறோம், அழைத்து வரோம் போகிறோம், வருஷக்கணக்கில் ஆன பிறகு ஐயோ என் பிள்ளை சரியான வழியில் இல்லையே என்று சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் ஆட்டம் காணுகிறது இல்லையா? அப்போ அந்த ஆட்டம் காணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், அடிப்படையான இந்த காரியங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா? இப்போ கர்த்தருடைய உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு ஒரு வசனம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த வசனத்தையே சொல்லி 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 என் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டே வந்தேன். கர்த்தாவே நான் என்ன சொல்றது, நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறது, நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், வரேன், ஊழியம் செய்கிறேன், அது பண்ணி உங்களோட 24 மணி நேரம் உட்காந்துருக்க முடியும், நண்பர்களோட போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எனவே நீங்களே ஃபேக்டரியில போதித்து நடத்துங்க, ஆயிரம் போதித்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து எத்தனை தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக கட்டாகி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர்களை பாதுகாத்தாங்க. அது ஒரு பெரிய சாட்சி. பிள்ளைங்களெல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள வழி நடத்தி கொண்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சிறப்பு இந்தியாவிலே எப்படிதான் இருக்கும் பொழுது, ஆனாலும் என்னது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ கர்த்தரை ஜெபிக்கணும். இல்லை ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவங்க எப்படிதான் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஸ்ரீலங்காவில் உங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிச்சு டெய்லி ஜெபிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன ஜெபிச்சிங்களோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர் வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்லவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி நம்ம சபைக்காக ஜெபிக்கலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, குறைகளே சொல்லிக் கொண்டிருக்கவங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது என்னது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த ஸ்டெப். சரி, அப்போ நம்ம ப்ரேயர் பற்றி நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, ரெண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும், ப்ரேயர்லாம் வளர்ச்சி அடையணும். அப்படி நீங்கள் வந்து வளர்ச்சி அடைகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்கள் மூணாவதாக பார்க்கிற பொழுது என்னன்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தரை நான் தேடினேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தா, ஹல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரோட நீங்கள் யாரோட பேசுனீங்கன்னா அவரோட நீங்கள் எடுத்து வாங்கப்போ உட்காருப்பா, எனக்கு இந்த மாதிரி கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்கள் பேசும் பொழுது அவங்க கட்டாயமாக ஏதாவது பேசுவாங்க. அப்போ நீங்கள் உலக பிரகாரமாக பிரச்சனைகளை பேசாம, அவன் என்ன செய்யுது, இவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் எனக்கு பத்தவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. நீங்க அப்போ ஆமா என்ன செய்யுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கு, சிங்கப்பூர்ல விலைவாசி கூடி, அப்படியே நீங்க சொல்றதுக்கு பதிலாக நீங்க சொல்லலாம், இல்லை எனக்கும் குறைகள் இருந்தது, கர்த்தர் குறைகள் நிறைவாக்குனா நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்ம குறைவாகலாம் நிறைவாக்குவார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். சொல்லும்போது அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வாங்க. பிரச்சனையோடு இருந்தால் ஏதோ இதே மாதிரி பல பிரச்சனை நான் போனேன், இனி கர்த்தர் விடுவித்தார், நீனும் ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தர் நம்ம விடுவிப்பாருன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அதனால் அடுத்தவர்கிட்ட சொல்வது மூன்றாவது செயல். முதல் செயல் வேதம் வாசித்தல், இரண்டாவது ஜெபம், மூன்றாவது சாட்சியாக இருப்பது. ஹல்லேலூயா. நான்காவது ஆலயத்திற்கு ரெகுலராக வரணும். ஏன் ரெகுலராக ஆலயத்திற்கு வரணும்னா வேத வசனங்களே கேட்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சக நண்பர்களோட, ஆவிக்குரிய நண்பர்களோட உங்களுக்கு என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. நீங்கள் அவங்களோட சேர்ந்து பாடுறீங்க, அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க, அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு காரியங்களை பகிர்ந்து கொள்றீங்க. அதுக்காக என்ன செய்யணும், ஆலயத்திற்கு வருவது, சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் வசனம் சொல்லிடுது. அதனால நீங்க சபைக்கு நீங்க போகணும். அதுல இருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக கீழ்ப்படிதல். இப்போ கர்த்தருடைய வசனம் என்னென்ன சொல்கிறது அதன்படியே நம்ம கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் வந்து ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைவதற்கான அடிப்படை காரியங்கள். இந்த அடிப்படை காரியங்கள்லாம் நான் சொன்னபடியே நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி இதெல்லாம் நான் சரியாக செய்கிறேன்னா, ஜெபிப்பதற்கு நான் வந்து கரெக்டாக வந்து நான் என் பாச இப்போ அடிக்கடி சொல்லிட்டு வராங்க, அடிக்கடி காலையில் எழுப்பி ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் வந்து எந்திருப்பீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது முதல்ல வந்து 15 நிமிஷம் வச்சு கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரிச்சு பாடல் பாடி நீங்கள் நன்றி செலுத்தி ஜெபிச்சு பாருங்கள். அந்த முதல் 15 நிமிடம் கட்டாயமாக உங்களுக்கு 5:45 எந்திரிச்சா கூட பரவாயில்ல, 5:45 to 6 நீங்கள் வந்து
ஜெபிச்சு பாருங்க. 4 மணிக்கு எந்திரிக்க முடிச்சவங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிங்க, 4 to 4:30 ஜெபிங்க. ஸோ ஏதாவது ஒரு நேரம் காலையில கட்டாயமாக நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறீங்க, அவர் செய்த நன்மையை வச்சு துதிக்கிறீங்க. 2வது மற்றவருக்காக ஜெபிக்கிறீங்க. 3வது அந்த நாளை கர்த்தருடைய கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறீங்க. கர்த்தரோட அங்கேயே காலையில் ஜெபிக்காம அடுத்த நாள்ல கொஞ்ச நேரம் கழிச்சு மதியானம் ஜெபிக்கிற, காலையில் நீங்க ஜெபிக்கல உங்களை அப்படியே வள மாதிரி சாத்தா பின்னி பிசைஞ்சிடுவோம் அந்த சிந்தனைகள் கொடுத்து. இது செய்யணும், அது செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அதுபடிதான் நீங்க என்ன செய்வீங்க, அந்த நாளை ஓட்டுவீங்க இல்லையா? இந்த பில் கட்டணும், நான் அங்கே போகணும், இந்த ஃப்ரெண்டை பார்க்கணும், அப்படி நானும் சில வயதில் நினைப்பேன். அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும், முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளை இப்படி கருத்திலே தருகிறேன், கர்த்தாவே நீங்கள் செம்மையான வழியில் நடத்துங்க, நீங்கள் என்னோட தேவைகளெல்லாம் சந்திங்க. நான் வேஸ்ட்டாக போய் அங்கங்கே அலைஞ்சோ அங்கங்கே பேசியோ நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. என்னோட நேரத்தில் நான் சரியாக செலவழிக்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட சக்தியும் ஞானமாக செலவழிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபிச்சு காலையில் நேரத்தை தொடங்கலாம். அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த வேதம் வாசிக்கலாம். வேதம் வாசிச்சுட்டு இடைப்பட்ட நேரங்களில் தியானிங்க. ஈவினிங் இந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எழுதி வச்சு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தருக்கு பிரியமான காரணம் ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி வச்சு நீங்கள் மிகவும் பிரகாசமாக வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி அதோடு முடிச்சுட்டு